அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வபஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளை, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய 11வது விஷயம் என்னவென்றால், ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின் ராஸிகுன் பிலா முஅனத்தின். படைப்பாளன் படைப்பினங்களின் தேவையற்றவன், உணவளிப்பவன், அவனுக்கு அதில் எந்தவித சிரமமும் இல்லை என்ற இந்த விஷயத்தை நாம் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். மனிதர்களை படைத்தவன் அல்லாஹ். அவர்கள் தன்னை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே படைத்தான். இதை தவிர வேறெந்த உதவியையும் பாதுகாப்பையும் அவர்களிடமிருந்து அவன் எதிர்பார்க்கவில்லை. இந்த வணக்கத்தையும் அவர்களின் நன்மைக்காக வேண்டியே அவர்களின் மீது கடமையாக்கினான். எனவே மனிதர்கள் அல்லாஹுவை வணங்குவதன்பால் தேவை உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களின் வணக்கங்களை விட்டும் தேவையற்றவன் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே 51வது அத்தியாயத்தினுடைய 56, 57, 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன் இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாகு துல் குவ்வத்தில் மதீன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. அவர்களிடம் இருந்து எந்த உணவையும் நான் விரும்பவில்லை. இன்னும் எனக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹுதான் மிக்க உணவளிக்கிறான், உணவளிக்கக்கூடியவன், உறுதி வாய்ந்த வல்லமை உடையவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். மேலொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது 47வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லாஹுல் கனிய்யு வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் எவரிடம் இருந்தும் தேவையற்றவன், நீங்களோ அவன்பால் தேவை உடையவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். மேலும் ஒரு இடத்தில் 35வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ் யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனிய்யுல் ஹமீத். மனிதர்களே, நீங்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடமே தேவையுடையவர்கள். அல்லாஹ்வாகிறவன் அவனே எவரிடமிருந்தும் தேவையில்லாதவன், புகழுக்குரியவன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் அடியார்களே, உங்களால் எனக்கு எவ்வித தீங்கும் அளிக்க முடியாது, மேலும் உங்களால் எனக்கு எவ்வித பலனும் அளிக்க முடியாது. என் அடியார்களே, உங்களில் முற்காலத்தார், பிற்காலத்தார், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் உங்களில் மிகவும் இரையச்சம் உடைய ஒரு மனிதரை போன்று மாறிவிட்டாலும் அது எனது ஆட்சியில் எதையும் அதிகமாக்கி விடுவதில்லை. என் அடியார்களே, உங்களில் முற்காலத்தார் அல்லது பிற்காலத்தார், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரை போன்று மாறிவிட்டாலும் அது எனது ஆட்சியில் எதையும் குறைத்து விடவும் போவதில்லை. என் அடியார்களே, உங்களில் முற்காலத்தார், பிற்காலத்தார், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் சேர்ந்து ஒரே திறந்த வெளியில் நின்று என்னிடத்தில் தத்தமது தேவைகளை கோரினாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் கேட்பதை நான் கொடுப்பேன். அது என்னிடத்தில் இருப்பவற்றில் எதையும் குறைத்து விடப் போவதில்லை. கடலில்
நுழைந்து எடுக்கப்பட்ட கடலில் அதை நுழைத்து எடுக்கப்பட்ட ஊசி தண்ணீரை குறைப்பதை போன்றே தவிர குறையாது, அது குறைக்காது என்பதாக சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமில் 5033வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தேவையற்றவன். நாம் வணங்கக்கூடியதனால், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளால் அல்லாஹுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் உயரப்போவதல்ல. நாம் இபாதத் செய்யாமல், நம் அனைவரும் அல்லாஹை வணங்காமல், நாம் உலகத்தினுடைய இச்சையின் அடிப்படையில், மோகத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய கண்ணியத்திலோ அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலோ எதுவும் குறைய போவதும் அல்ல. அவன் எப்போதும் அவன்தான். அவனுடைய ஆட்சியும் அதிகாரமும் என்றும் அது குறைய போவதும் இல்லை. அது என்றும் நாம் செய்வதனால் அது கூட போவதும் இல்லை. அவனுடைய அந்த அந்தஸ்தில் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன். நாம் வணங்கினால், நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை கிட்டுமே தவிர, அதை கொண்டு நாம் சொர்க்கம் புகழலாமே தவிர, நம்முடைய எந்த விதமான தேவையும் அல்லாஹுக்கு தேவையில்லை. நமக்குத்தான் அல்லாஹ் தேவை. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தேவை. நம்முடைய நன்மைகளை அங்கீகரிப்பதற்கு அல்லாஹ் தேவை. அல்லாஹ் நம்மளை மன்னித்து சொர்க்கத்திற்குள்ளே நாம் நடைபெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தேவை. அவன்தான் நம்முடைய படைப்பாளன், அவன்தான் அனைவரையும் படைத்தவன் என்பதை விளங்கி கொண்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக, இபாதத்துகளில் சரியான முறையில் நாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து மற்ற விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.